ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல் கண்ணன். என்னோட பின்னாடி பிளாக் போர்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது நாளைக்கு உங்களுக்கு இதே வீடியோவில் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேங்க. அது கடைசியில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கு 12 யூஎல்இ பஸ்ஸஸ் அலாட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு பேட்சாக அந்த 12 பஸ்ஸையும் நம்ம வ்ளாக் எடுக்க போகிறோம். இனாகரல் ஃபங்க்ஷன் உதயநிதி ஸ்டாலின், அதாவது டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வந்து இனாகரல் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அவரை பார்த்துட்டு நம்ம இனாகரல் பஸ்ஸஸ் கவரேஜ் பண்ணலாம். மக்களே 55 எல்எஸ்எஸ் கிளம்பிருச்சுங்க. அடுத்து நீங்கள் வந்துச்சு வாங்க தலையும் ஓடினாங்க வாங்க. மோஸ்ட்லி 65 ஆர் 52 கவர் பண்ணலான்னு இருக்கேங்க. இதை பொறுத்த வரைக்கும் அது ஆஃப் பண்ணிட்டு திருப்பி டைம் போடுவாங்க. மக்களே பஸ்ஸு கிடச்சி 6C கிடச்சிதுங்க. 6Cயில் தாமோதரன் ப்ரோ இருந்தார். அவர் தான் உடனே கூப்பிட்டாரு, வாங்க ப்ரோ பஸ் எடுக்க போகிறாங்க, நம்ம வீடியோ பர்மிஷன் கேட்டேன் தந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உடனே அது 6Cலேயே ஏறிட்டேங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த பஸ் பார்த்திங்கன்னா சேலம் நகர்பேருந்து நிலையத்துலேருந்து GH 4 ரோடு, TVS புதிய பேருந்து நிலையம் 5 ரோடு, 5 ரோடு ஜங்ஷன், அதாவது சோனா காலேஜ் ஜங்ஷன், புது ரோடு, சோளம்பள்ளம்,
சோழமலம் இருக்குமா எனக்கு தெரியலைங்க, சரியாக தெரில. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணோம். பொது ரோடு கேஆர் தோப்பூர், அதுக்கு முன்னாடி இரும்பாலை, பால் பண்ணை, கேஆர் தோப்பூர் வழியாக தாரமங்கலம் போய் சேருதுங்க. இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கலைங்க. கிடைச்சோடனே நான் உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் மிஸ்டர் எஸ்எல் கண்ணன்லேயே நான் அப்டேட் பண்ணுறேங்க மக்களே. நாளைக்கு மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறேங்க, இன்னிலேருந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நான் அப்படியே தாமாபுரம் முன்னாடி வீடியோ எடுத்துருக்கேன், நான் அவர் கூட அப்படியே ஏறிட்டு நின்னது முன்னாடியே சொல்லிட்டேன். தென் இந்த பஸ்ஸோட ஃபேர் பார்த்திங்கன்னா 18 ரூபாங்க. இந்த பஸ்ஸோட நான் டிக்கெட்லாம் காமிச்சிட்டேன். ஆக்சுவலி தாமபுரவே சொல்கிறாரு, ஃபஸ்ட் டைம் டிஎன்எஸ்டிசி சேலம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களாம். அது எனக்கு தெரியாதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பஸ் விலாகும் கூட. எல்லா யூஎல்இ பஸ் இருக்க லைன்லையும் நான் கவர் பண்ணிடுறேங்க. என்னால் முடிஞ்சாலும் நான் எல்லா லைனையும் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி காமிக்கிறேங்க, சரிங்களா. பர்மிஷன் கிடச்சி நம்ம முடிஞ்ச காமிக்கிறேன். பஸ்ஸு ரிலேட்டடான போஸ்ட்டு டைமிங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் எஸ்எல் கண்ணனில் நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லா பஸ்ஸோட டைமிங்கும் நான் கேட்டு அப்லோட் பண்ண தாங்க போகிறேன். கண்டிப்பாக பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எல்லா பஸ்ஸோட டைமிங்கும் நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 80 LSS அந்த பஸ்ஸோட டைமிங் மட்டும் நான் நம்ம இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. தென் இந்த பஸ்ஸோட இது என்ன பஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாருமே பே பண்ணி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ கிடையாது, யாருக்குமே ஒரு ஆப்ஷன் இந்த பஸ் கிடையாது. நண்பர்களே, பல வருஷம் கனவு, அது ஒரு வருஷம் கழிச்சு எப்படியோ நம்ம சேலத்துக்கு லோ ஃப்ளோர் பஸ் வந்தாச்சுங்க. 6C ஏறி இருக்கும் கூட. நம்ம கூட தாமபுரம் ட்ராவலர்ஸ் ப்ரோ இருக்காரு. தென் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா LSS ஃபேருங்க. அதாவது நார்மல் ஃபேரோட ₹1 உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோதாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனை தாண்டி இருக்க பாலத்தில் நம்ம ஏறி இறங்கிட்டுருக்கோங்க. அண்ணா பார்க் கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்க, இன்னொன்று சொல்லணுன்னு என்னமோ, LSS லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்னா எப்படி ஃபேர் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேலத்துலேருந்து நீங்கள் தாரமங்கலத்துக்கு நார்மல் ஃபேர் பார்த்திங்கன்னா 17 ருபீஸுங்க. ₹1 எக்ஸ்ட்ராங்க. ₹1 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போகலாங்க. மார்னிங் நாங்கள் போனது பீக் ஹவருங்க, ஃபுல் ரஷ்ஷு. அன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்க நானும் தாமபுரம் திணறணும். கிட்டத்தட்ட நான்லாம் கம்பியில் என்னோடய எலும்புலாம் மாட்டிக்கிச்சிங்க. அந்தளவு நுரையீரல் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புலாம் செம வலி எனக்கு. அதெல்லாம் போகிறதுக்குள்ளே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. தாமங்கலம் போகிறதுக்குள்ளே போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த க்ரௌடில். சூன் ஒரு பஸ்ஸு நான் புதுசாக போய் எடுக்கிறேங்க இந்த பஸ்ஸை. இன்னொருத்தர் நம்ம எடுத்துடலாம். 6Cயும் கவர் பண்ணலாம், 6Aவும் கவர் பண்ணிடுவோங்க. இந்த 2 பஸ்ஸோட டைமிங் நான் தாரமங்கலத்தில் 2 டைரெக்ஷனில் நான் கேட்டு போடுறேங்க நான் சூன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 ரோடு தாண்டி புதிய பேருந்து நிலையம், அதாவது புறநகர் பேருந்து நிலையங்க சேலத்தில் இருக்குங்க. அங்கே வந்திருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இருக்குது. இதுக்கடுத்து 5 ரோடு சந்திப்பு, ஜங்ஷன் இந்த மாதிரிலாம் ஊர் இருக்குங்க, சரிங்களா. சேலம் சந்திப்புக்கு பார்த்திங்கன்னா ₹10 இதில் டிக்கெட்டில். இது வரைக்கும் சேலம் டு தாரமங்கலம் வரைக்கும் 17 ஸ்டேஜ் இருக்குது, 16 ஸ்டேஜ் இருக்குதுங்க. தென் இந்த வீடியோட ஃபைனலாக, அதாவது வீடியோ ஃபைனல் இல்லைங்க, நான் இன்ஃபர்மேஷன்ஸோட ஃபைனல் இன்ஃபர்மேஷன்னா இது என்னன்னு சொல்லலாம். சேலம் டு தாரமங்கலம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுதுங்க. சேலம் டு ஜங்ஷன் 30 நிமிஷம். இரும்பாலைக்கு 1 மணி நேரம்ங்க, சரியா. அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம தாரமங்கலம் போயிடுவாங்க. சரிங்க மக்களே, நீங்கள் வீடியோவை மியூசிக்கோடு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் அங்கே ஏதாவது கொடுக்க வேண்டியதுன்னா கீழே நான் கொடுத்துக்கலாம், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா. முதல் நாளே புதிய பேருந்தில் வந்தப்பறம் நாங்கள் ஜாம் பேக்குங்க வண்டி. அதை இன்னொருத்தர சொல்லிடுறேன், முதல் நாளே அமோக வரவேற்பு கிடச்சிதுங்க. இதெல்லாம் எல்லா ரூட் பஸ்ஸு, இந்த பஸ்ஸுன்னு இல்லைங்க, ராசிபுரம் பஸ் 5மே ஃபுல்லு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ராசிபுரம் 5 LSSமே ஃபுல்லாங்க. தென் 13A ஃபுல்லுங்க, 80 ஃபுல்லு, 55 இதுவும் தாங்க. என்ன கணக்குன்னு தெரில, அது மட்டும் எங்களுக்கு தெரில. மற்றபடி எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. சரிங்க மக்களே, வீடியோவை நீங்கள் மியூசிக்கோடு கண்டுகளிங்க. ஜங்ஷன் ஷார்ட்ஸ்லாம் நான் எடுத்திருந்தேன், பட்டு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி ஒரு டைமும் இருக்குது போல். என்ன இருக்குதுன்னு தெரில, சேவ் ஆக முடியல. ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே வெளில வரும்போதே ஃபுல்லாக நான் கலெக்டர் ஆஃபீஸில் வெளில இன்னும் ஃபுல்லாக எடுத்தேங்க. ஆனாலும் வீடியோ சேவ் ஆகிறதுனால என்னால் வீடியோ கொடுக்க முடியலைங்க, மன்னிச்சிக்கோங்க.
ஷார்ட் தாங்க இருக்கும். நம்ம சேனலில் வர முதல் குறுகிய விலாக் இருக்கிறதுலே இப்போ ரொம்ப சின்ன விலாக்னால் இதுதாங்க நம்மளோடதில். சரி மக்களே, மியூசிக்கோட நீங்கள் இந்த வீடியோ கண்டுகளிங்க. சரிங்க மக்களே, நான் இந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன். இந்த பஸ்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் கியரிங் சிஸ்டம் இருக்குதுங்க. நீங்கள் கியர் போடணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த பஸ்ஸில். தென் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து 25 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 20 நிமிஷம் கவர் பண்ணுதுங்க. 25 கிலோமீட்டருங்க டவுன் பஸ் 25 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. தென் கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுங்க. நான் 80 போனேன், அப்பயும் நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தாரமங்கலம் பேருந்து நிலையத்துக்கு வெளியில் இருக்குங்க. உள்ளே வந்து நம்ம தாரமங்கலம் ரீச் ஆகிடுச்சு. 7:20க்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. பஸ்ஸஸோட செலிப்ரேஷனும் நடந்தது. அந்த வீடியோ நீங்கள் கண்டுக்கலிங்க. மியூசிக் திரும்ப போட்டுடுறேன்.
நன்றிண்ணா. நான் சும்மா ஒரு நாளைக்கு சரிங்க மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. டாட்டா, பாய் பாய்.